லெப்டினன்ட் கர்னல் சரிதா. மன்னார் பாலப்பட்டி களமுனை மிக கடுமையாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்தது. ஸ்ரீலங்கா படைகளின் நெறிகணிகள் மழை போல் பொழிந்த வண்ணம் இருந்தன. கொத்து குண்டுகளுக்கும் குறைவில்லை. எங்கும் புற்றீசல் போல படைகள். சளைத்திராத தமிழத்தின் மகளிர் படையணியான மேஜர் சோபியா படையணி பொருதிக் கொண்டிருந்தது. பெண்களை விளக்கமாக அணிவித்த ஸ்ரீலங்கா படைகளுக்கு அண்ணனின் புலித்தங்கைகள் சரியான பாடம் புகட்டினார்கள். குறைந்த அளவு பெண் போராளிகள் பல்லூர் ராணுவத்தோடு போர் புரிந்து கொண்டார்கள். நேரம் சென்று கொண்ட போது படைகளுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருந்தது. அக்கா அல்பா பகுதியை உடைச்சு கொண்டு ஆமி வந்துட்டான். இது பெண் போராளியின் குரல். நேரம் நண்பர்கள் 11 மணியாக இருந்தது. எத்தனை நில உடைச்சிட்டான், எவ்வளவு ஆமி இருக்கும். இது அந்த மகளிர் கட்டளை தளபதியின் குரல். ஒரு 60-70 பேர் இருக்கும் அக்கா. நீங்கள் எத்தனை பேர்? என்னோட 3 பேர் அக்கா. ஒரு பிரச்சனையும் இல்லை. வல பக்கமும் இடப்பக்கமும் உடைக்க விடாமல் மற்ற பிள்ளைகள் சண்டை பிடிக்கணும். நீங்கள் 3 பேரும் உள்ளுக்குள்ள வர விடாமல் சண்டை பிடிங்கோ. இப்போ ஒரு அணியை உங்களுக்கு உதவிக்கு அனுப்புறேன். அப்படியே சண்டை பிடிங்கோ. நாங்கள் உள்ளுக்கு வந்தவனை பொக்ஸ் அடிச்சு ஒருத்தனையும் தப்ப விடாமல் கொல்லுவோம் என்றால் அந்த பெண் தளபதி சிறிதும் பதட்டமின்றி. உதவிக்கு அனுப்பப்பட்ட அணி சென்று சேரும் போது 2 பெண் போராளிகள் வீரச்சாவை அடைந்தார்கள். ஒரு போராளி மட்டுமே போரிட்டுக் கொண்டிருந்தார். களமுனை மிக கடுமையாக இருந்தது. இப்போது ராணுவமும் அதிக தூரம் போராளிகளின் நிலைகளுக்குள் வந்துவிட்டார்கள். நிலைமை கைமீறிக் கொண்டிருந்தது. அந்த நேரம் உதவி அணியும் வரவில்லை. உடனடியாக வெவ்வேறு திசைகளிலிருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட சிறிய அணியோடு முறியடிப்பு சமரில் இறங்கினாள் சோதியா படையணியின் தாக்குதல் தளபதி லெப்டினன்ட் சரிதா. ஸ்ரீலங்கா படைகளின் அத்தனை ஆயுதங்களும் பெண் போராளிகளின் மன உறுதியின் முன் மௌனிக்க ஆரம்பித்தன. சீற்றத்தோடு புறப்பட்ட தமிழ் பெண் புலிகளின் முன் மண்டியிடத் தொடங்கின சிங்கங்கள். இன்னும் ஒரு காவலன் தான் மீள கைப்பற்ற வேண்டியிருந்தது. சண்டை தொடர்ந்தது. அந்த நேரம் அந்த நிகழ்வு நடந்தது. தர்மாவை எதிரியின் குண்டு சிதறல்கள் மிக பலமாக தாக்கியதில் தர்மா தூக்கி வீசப்பட்டாள். சில நிமிடங்களில் களமுனையில் சிங்களவனின் கை ஓங்கியது. ஆனால் அது அதிக நேரம் நீடிக்கவில்லை. தர்மாவின் கட்டளை புலியின் உருமலாய் ஒலித்தது. அந்த உருமல் ஒலித்த வேகத்தில் பெண் புலிகள் பாய்ந்து சென்றார்கள். ஓலமுட்டபடி சிங்கங்கள் கால் தெறிக்க இறந்த தமது சகாக்களையும் விட்டுவிட்டு ஓடி தப்பின. களமுனை அமைதியானது. அன்றைய வெற்றியின் நாயகிகளாக பல பெண் புலிகள் வீரச்சாவை அடைந்திருந்தார்கள். ஏராளமான சிங்கள படைகள் இறந்து கிடந்தார்கள். அவர்களின் உடலங்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. அந்த வெற்றியை கண்ணுற்றவாறு அந்த சமர்க்கலத்தின் தளபதி லெப்டினன்ட் சரிதா மயக்கமுற்றார். தமிழீழத்தின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வட்டுக்கோட்டை, அதன் அருகேயுள்ள அராளி மத்தியில் அமைந்துள்ள ஊரத்தி கிராமம், மேற்கே கார்நகர் தொடக்கம் ஊர்காவல்துறை வரை ஆழம் குறைந்த கடல் பகுதியும் தெற்கே பரந்த வயல்வெளியையும் கொண்டது. மழைக்காலத்தில் பச்சை ஆடையில் அழகிற்கு அளவு சேர்ப்பால் ஊரத்தி என்ற பெயர் சூட்டப்பட்டது. 1991 ஆண்டு அந்த கிராமத்தின் மத்தியிலே அம்மன் கோவில் ஒன்று உள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த கோயிலில் அது. அந்த கோவில் தான் ஊரில் உள்ள அத்தனை பேரும் ஒன்று கூடும் இடம். கோவில் அருகே சிறுவர்கள் பாடசாலையோடு இணைந்த வாசக சாலை. அங்கே 1982 ஆண்டு காலப்பகுதியில் அப்பப்போ போராளிகள் வந்து சென்றார்கள். அப்போதுதான் தர்மாவுக்கு போராளிகளோடு தொடர்பு ஏற்பட்டது. EPR லெப்லோட் மற்றும் டெலோ. அப்போது அவளின் வயது 12க்கு குறைவாக இருந்தாலும் நாட்டு பெற்று அதிகமாக இருந்தது. இப்படி இருக்கும்போதுதான் விடுதலை புலிகளின் முதல் தாக்குதல் தளபதி லெப்டினன்ட் சீலன் அண்ணா வீரச்சாவை தழுவிக்கொண்டார். அவர் நினைவாக தனது தம்பிக்கு சீலனின் பெயரை சூட்டினாள். இந்த காலப்பகுதியில் ரஞ்சன் என்ற போராளியின் தொடர்பு அவளுக்கு ஏற்பட்டது. அதன் பின்னர் தான் தர்மாவின் வாழ்வில் முதலான மாற்றம் ஏற்பட்டது. தர்மா ரஞ்சன் என்ற போராளியிடம் தான் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைய போவதாக கூறினார். அதற்கு அவர், உங்களுக்கு வயசு குறைவு, எங்கட அமைப்பில் பெண் பிள்ளைகள் இல்லை, நீங்கள் தொடர்ந்து படிங்கோ, காலம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்றார். தர்மாவுக்கு மாற்றமாக இருந்தது. ஆனாலும் அவரது இயக்க கனவு தொடர்ந்தது. 87 ஆண்டு இந்திய ஆக்கிரமிப்பு படை தமிழீழத்தை முற்றுகையிட்டது. தமிழீழ தேசிய தலைவர் தெரிவித்த பிரகடனத்தை முடித்து ஊர் திரும்ப வீதியில் ஏறினார்கள். இந்திய ராணுவத்தின் வாகனங்கள் தொடராக சென்றன. மக்கள் ஆரவாரமாக கையசைத்தார்கள். தர்மாவின் நன்றியும் கையை அசைத்தாலான தர்மா தடுத்து விட்டார். அதே நேரம் அருகில் நின்ற போராளி ஒருவர், இப்ப கையை காட்டுங்கோ, பின்னர் வர்றதை நீங்களே அனுபவிங்கோ என்றார். தர்மாவின் தடுத்தலும் போராளியின் சொல்லும் இந்த இரண்டுக்குரிய அர்த்தமும் அப்போது அருகில் வந்தவளுக்கு விளங்கியது. பின்னர் புரிந்தது, இந்திய படை எமது மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த போது. தியாகதீபம் திலீபண்ணாவின் உண்ணாவிரத அறப்போராட்டம் தொடங்கியது. 12 நாட்களும் தர்மா திலீபண்ணாவின் மேடையில் முன்றலில் தான் இருந்தார். அவரின் வீரச்சாவின் பின் தர்மா விட்ட கண்ணீர் இப்போதும் மறக்க முடியாது. திலீபண்ணாவின் வீரச்சாவை தொடர்ந்து தமிழீழத்தில் பதட்டம் அதிகரித்தது. அந்த நேரம் போராளிகளின் தொடர்பும் விட்டு போனது. ஆனாலும் தர்மாவின் போராட்ட செயற்பாடுகள் நிற்கவில்லை. அது தீவிரம் பெற்றது. 87 ஆண்டு 10ஆம் மாதம் 1ஆம் நாள் தர்மாவை சுற்றி இந்த நேரம் இருக்கும் சிறுவர் பட்டாளத்தை அவசரமாக கூட்டினார்.
அவளின் முதலாவது சொல் இடியாக தாக்கியது. சாவுக்கு பயந்தவர்கள் இந்த குழுவிலிருந்து இப்படியே இந்த நொடியே வெளியேறுங்கள், துணிந்தவர்கள் இருங்கள் என்றாள். அமைதி நிலவியது. அங்கிருந்து சுமார் 7 பேர் வெளியேறினார்கள். 9 பெண்கள் இருந்தார்கள். தர்மா பேசத் தொடங்கினாள். இதில் இருக்கிற பலர் ஏற்கனவே பல இயக்கத்தோடு தொடர்பாயிருந்தீங்கள். ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகள் தான் உண்மையான இயக்கம் என்று. எனவே நாங்கள் இப்படியே இந்த குழுவாயிருந்து விடுதலை புலிகள் போராளிகளா நாங்கள் தலைமையில தொடர்பு கிடைச்சோடு அவர்களோடு நாங்கள் இணைவோம் என்றாள் அவள். இதில் உங்களுக்கு சம்மதம் தானே என்றாள். ஒருமித்த குரலில் எல்லோரும் ஓம் என்றார்கள். அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லோரும் ஒரு மனதாக அந்த குழுவிற்கு தமிழுள்ள மக்கள் படை என்று பெயரிட்டார்கள். தர்மாவின் சிறப்பான வழிநடத்தலில் இயங்கிக் கொண்டிருந்தது அந்த குழு. அவர்களுக்கு ஆச்சரியமூட்டும் விதமாக இயக்கத்தின் தொடர்பு கிடைக்கிறது. உணவு வழங்குதல், இந்திய படைகளுக்கு தெரியாமல் போராளிகளை கூட்டுச் செல்ல இரண்டுமே அவர்களுக்கு கிடைத்தது. அதன் பின்னர் இரவு காவல் கடமையிலும் இணைந்தார்கள். இந்திய படை எமது மண் மீது அநியாயமான போரை தொடுத்தபோது தர்மா இயக்கத்தில் இணையும் தனது முடிவை தெரிவித்த போது போராளிகள் மறத்துவிட்டார்கள். இல்ல தங்கச்சி, நீங்கள் இப்ப செய்யற பணியை செய்யுங்கோ, நாங்கள் தேவையான போது உங்களை கூப்பிடுறோம் என்றார்கள். 1989ஆம் ஆண்டு தர்மாவுக்கு மருத்துவ படிப்புக்கான வாய்ப்பு கிடைத்தது. படிப்பை தொடர்ந்து படித்துக் கொண்டு தனது போராட்ட கடமைகளை தர்மா செய்தார். தர்மாவின் குடும்பம் மிகவும் வறுமைப்பட்டது. ஆனால் இந்த நேரமும் போராளிகளை ஆதரித்தவர்களுக்கு தம்மாலான உதவிகளை செய்து கொண்டிருப்பார்கள். தர்மாவின் குடும்பம் பெரியது. செல்லையா சிவாக்கியம் தம்பதிகளின் 4வது பிள்ளைதான் தர்மா. தர்மாவின் இயற்பெயர் லங்கேஸ்வரி. பட்டுக்கோட்டை மத்திய கல்லூரியில் சாதாரண தரம் வரை கல்வி கற்றால் மதம் என்ற முட்டாள்தனமான கருத்தை எதிர்ப்பவள். தர்மா 1995ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலே இணைந்தார். தனது ஆரம்ப பயிற்சியை வன்னிக்காட்டில் பெற்றால். முல்லைத்தீவு படைத்தளத்தை வீழ்த்தி ஓயாதலை ஒன்று தொடக்கம் அவள் கண்ட களங்கள் ஏராளம். ஜேசிக்குரு சத்திய ஊடரப்பு தாக்குதல், ஜேசிக்குரு தொடக்கம் ஓயாதலை 2, ஓயாதலை 3, இதில் ஆனைரவு படைத்தளம் மீட்கப்பட்டது உட்பட்ட தீச்சுவாலை எதிர்ச்சமறிப்படி அவள் களம் கண்டது ஏராளம். தர்மா ஓய்வென்றி களத்தில் சுழன்றாள். ஒருமுறை இவளோடு 2 போராளிகள் ஜேசிக்குரு களம்னையில் பிரிதொரு காவலரை நோக்கி செல்லும்போது கடுமையான மழை. அப்போது மின்னல் தாக்கி 3 மயக்கமடைந்தார்கள். 2 நாள் மயக்க நிலை பல கருத்துக்கள் அங்கே நிலவிய போது மேஜர் சோதியாபடியின் சிறப்பு தளபதி பிரிகேடியர் துர்கா தெளிவாகவும் உறுதியாகவும் சொன்னார், தர்மாவுக்கு ஆபத்து ஏதோ நடந்திருக்கு, தேடிப்பாருங்கோ என்று. எதேச்சியாக அந்த வழியே வந்த ஆண் போராளிகளால் இவர்கள் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டார்கள். 2001ஆம் ஆண்டு ஒரு நாள் முகமாலையில் சண்டை ஆரம்பித்தது. புதுக்குடிப்பில் என்ற தர்மா உடனே முகமாலை களமனைக்கு சென்றாள். அதே நேரம் அங்கே வந்த தளபதியால் அனுமதியின்றி களமனைக்கு வந்ததால் அவள் திருப்பி அனுப்பப்பட்டாள். இதை இன்னொரு போராளி கேட்டாள், ஏன் தர்மா அக்கா உங்களை சண்டைக்கு வேண்டாம் என்றினம். அதற்கு அவள் சொன்னாள், எங்கட குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு தலைவர் என்ன சண்டைக்கு விட வேண்டாம் என்று சொன்னவரா, அதுதான் அனுமதி தெரியணுமில்லை. தர்மா எப்போதும் களமனையில் வாழ்ந்தவள். ஓய்வின்றி உழைத்த போராளி. யுத்தத்தின் மூலமாக தமிழீழத்தை மீட்கலாம் என்ற அசையாத நம்பிக்கை கொண்டவள். தலைவரையும் நாட்டையும் தமிழர்களையும் உயிருக்கு மேலாக நேசித்த போராளி அவள். 8/5/2008ஆம் ஆண்டு அன்று மன்னார் பாலம்பட்டி களமனையில் விளப்புண் அடைந்து 8/6/2008 அன்று கிளிநொச்சி பொன்னம்பலம் மருத்துவமனையில் தனது தாயான சிவபாக்கியத்தின் மடியில் தலை சாய்த்திருந்து கதைத்துக் கொண்டிருந்த போது அவள் வீரச்சாவை தழுவிக்கொண்டாள். இறுதி வரை களமுனையை வாழ்வாக கொண்டு வாழ்ந்த தர்மா தனது அன்பு நண்பியும் சோதியாவடையின் துணைத் தளபதியுமான லெப்டினன்ட் செல்வி வீரச்சாவடைந்து சரியாக 14ஆம் நாள் வீரச்சாவை தழுவிக்கொண்டார். கிளிநொச்சி துயிலுமில்லத்தில் லெப்டினன்ட் செல்வியின் விதைக்குழி வரிசையில் சரியாக 14வது ஆளாக விதைக்கப்பட்டாள் லெப்டினன்ட் தர்மா. புனிதத்தின் சுவடாக உயிர்வாய மினத்தின் விடியலுக்காய் அவள் விதைக்கப்பட்டாள். சோதியாவடையனின் தாக்குதல் தளபதியான லெப்டினன்ட் தர்மா விழி மூடிப்போனாள் 8/6/2008 அன்று.